நம்ம வந்து டேப்லேஷன் கொடுக்குறோம். யார் யார் என்ன மார்க்குன்னு கொடுக்கல, என்ன கஷ்டம் இவங்களுக்கு? ஆமா, ஏன் கொடுக்க மாட்டேங்க? அதாவது நீங்க வந்து பாருங்க, ஒரு +2 எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதும்போது மார்க் தெரியுது, லட்சக்கணக்கான பேர் எழுதும் போதே மார்க் கொடுக்குறாங்க. யார் என்ன ரேங்கிங்ல இருக்கிறாங்க? 500 பேர் எழுதுறான், 500 பேர் கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுதான் வெளியிட வேண்டும். அதாவது அதுல என்ன கொடுக்குறாங்க, அந்த பதில் இருக்கு, நம்ம அரசாங்கம் பதில் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இது வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ்ல தான் வருது, எய்ட் அண்ட் அட்வைஸ்ல வருது. எப்படி சிஎம் வந்து கவர்னருக்கு எப்படி எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்றாரோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ்ல வராங்க, அவங்க சொல்றபடி தான் நாங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புதுவை அரசாங்கம் சொல்ற பதில் இருக்கு. புதுவை அரசாங்கம் கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்குது. யாருக்கு? யூபிஎஸ்சிக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்குது. யூபிஎஸ்சி கொடுத்த பதிலுக்கு ஆமா, அதாவது ஆலோசனை கொடுத்து அவங்க சொல்றதான் செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா யூபிஎஸ்சி என்ன சொல்லுது, நாங்க எய்ட் அண்ட் அட்வைஸ் தான், எங்க நாங்க சொல்றபடி எல்லாம் அவங்க நடக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவங்களுடைய முடிவை எடுத்துக்கலாம்னு எழுதுறாங்க. இவங்க தட்டி கழிக்கிறாங்க. முதல்ல பட்டியல்ன்றது வேற தலைவர், இதுன்றது வேற. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெரிட் லிஸ்ட் போடணும் இல்லையா, அது ஏன் மெரிட் லிஸ்ட்டை இவங்க போட மாட்டாங்க? மெரிட் லிஸ்ட்டை போட்டு மார்க்கை போடணும் இல்லை, யார் யார் என்னென்ன மார்க் வாங்கினாங்க ஒன்று போடணும். அந்த மார்க் ஷீட்டே போட மாட்டாங்க. இரண்டாவது, அந்த மார்க் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை வாங்கி பார்க்கலாம் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. இப்ப ஒரு அனுபவமிக்க ஒரு அதிகாரி, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம் இருக்கிறவர் ஒரு மார்க் வாங்குறாருன்றார். அப்ப அந்த ஷீட்டை வாங்கி பார்க்கறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இதுதான் உதவியாளர். அதாவது 2 விதமான கோரிக்கைகள். ஒன்று, பட்டியலை வெளியிட வேண்டும், அவர்கள் பெற்ற மார்க்குகளை வெளியிட வேண்டும், அதற்கு உண்டான விடைத்தாள்களை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இது ஒரு கோரிக்கை. இதுல இவங்க கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இல்ல, அது தனி, அந்த இஷ்யூ தனி. இந்த இஷ்யூ வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க, இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பட்டியலை இடுகின்றார்கள். அந்த பட்டியலுக்கு உண்டான மெரிட் லிஸ்ட் எவ்வளவு யார் யார் மார்க் வாங்கினாங்கன்னு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? அதை கொடுக்கல அவங்க. அதாவது கொடுக்கணும் அதை. மூன்றாவது, நான் வாங்கின மார்க்கு ஒரு 10 மார்க்குன்னா நான் ஏன் 10 மார்க் குறைஞ்சது, இல்லை 10 மார்க் ஏறிச்சு, இல்லை நான் வாங்கின மார்க் சரியான்னு நான் பார்க்கணுமா இல்லையா? கிடைத்தால நான் பார்க்கணுமா இல்லையா? அதை அனுமதிக்காதது என்ன காரணம்? அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம என்ன கேட்கிறோம், மெரிட் லிஸ்ட் போடு, மார்க்கை போடு, விடைத்தாளை பார்ப்பதற்கு அனுமதி கொடு. அவங்க என்ன பண்றாங்க, மெரிட் லிஸ்ட் போட்டாங்க, மார்க்கு கிடையாது. மார்க் வேணும்னா தனிநபர் உங்கள்த மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும், அவர்த நீங்க பார்க்க முடியாது, அவர் பார்க்க முடியாது. அப்ப யார் அதிகமா வாங்கியிருக்காங்க, யார் குறைவா வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. அப்ப இங்க வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கிறது தான் உண்மை. தெளிவா இருந்தாங்கன்னா, ஓப்பனா இருந்தா நீங்க என்ன கொடுக்கணும், இவங்களை தேர்வு பண்ணிருக்கிறோம், இவங்க என்னென்ன மார்க் வாங்கியிருக்கிறாங்க, என்னென்ன மார்க் இவங்களுக்கு இந்த ரேட்டிங்ல நாங்க கொடுத்துருக்குறோம், இன்னும் ரிசர்வேஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லணும். ஆனா அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இவங்க மெரிட் லிஸ்ட் மட்டும் போட்டு பேரை மட்டும் கொடுத்துட்டாங்க, மார்க்கை போடவே இல்லை. மார்க்கை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை, அதுதான் கஷ்டம். அனுமதி இல்லாததால அடுத்தது அந்த தாளை வாங்கி பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டு, இது தனி. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரீட்சை எழுதுறாங்க இல்லையா, மெரிட்ல வராதவங்க, அதாவது இந்த லிஸ்ட்ல வராதவங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க.
நீங்க வந்து ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது ரெண்டாவது கேஸ். அதாவது தேர்வு செய்யப்படாதவர்கள். ஆமா, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சொல்றேன் அந்த என்ன ரிலாக்ஸேஷன் கேட்கறாங்கன்னா, இந்த பரீட்சையில இருந்தே எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, ஒன் டைம்ல எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகி இருந்தாலும் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியாதுன்றது தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப வந்து அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, யூபிஎஸ்சி கேட்கிறாங்க எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யூபிஎஸ்சி என்ன சொல்லுது, நாங்க சொல்லிட்டோம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காதையும் இருக்கலாம். இது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இதுதான் இரண்டாவது நிலைப்பாடு. இது வந்து யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களா கொடுக்க முடியாது, யூபிஎஸ்சி சொல்லணும், சொன்னாதான் நாங்க கொடுக்க முடியும். யூபிஎஸ்சி தான் நீயா கொடுத்துக்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏன் இவங்க கொடுக்க கூடாது? இவங்க வந்து டினையல் போடுறாங்க. என்ன டினையல் போடுறாங்கன்னா, நாங்க யூபிஎஸ்சி சொல்றதுதான் நாங்க செயல்படுத்துவோம், சீஃப் மினிஸ்டர் சொன்னதுதான் வந்து ஆளுநர் செயல்படுத்துற மாதிரி இவங்க வந்து யூபிஎஸ்சி சொல்றதுதான் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்றாங்க. எத்தனை முறை முதலமைச்சருடைய அந்த பரிந்துரையை மறுத்திருக்கின்றார் ஆளுநர். எவ்வளவோ தடவை அவங்க மறுத்து அவங்க எழுதுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய பரிந்துரையை எடுத்துக்கொள்கின்றார்கள், அவர்களுக்கு வேண்டும் என்றால் யூபிஎஸ்சியினுடைய பரிந்துரையை எடுத்துக்கொள்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் இரண்டையும் மறுத்தளித்து விட்டு அவர்கள் இஷ்டம் போல செயல்படுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை இரண்டு விதம். அதாவது ஒன்று மெரிட் லிஸ்ட் போடணும், இது ஒரு தனி கேஸ். இன்னொரு கேஸ், இதுல இல்லாதவங்க, மெரிட்ல வராதவங்க, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. அந்த ரிலாக்ஸேஷனை அவங்க கொடுக்கணும். ஏன்னா மொத்தமே அங்க இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு உண்டான ஆள்லாம் இருக்கிறாங்க, அங்க எலிஜிபிளாவே இருக்கிறது அவ்வளவுதான். 600 பேர் போஸ்ட் இருக்குது. போஸ்ட் எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேன்றது தான் கேள்வி. 600 பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்கா. அந்த 600 பேருக்கு 600 போஸ்ட் வேக்கண்ட் இருக்கு. அந்த 600 போஸ்ட்டுக்கும் 600 பேரையும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் கொடுக்க மாட்டேற? அப்ப நீ என்ன பண்ற, பின்னால வந்து மின்ன தூக்கி போட்டு மின்ன இருக்கவனை பின்னால தள்ளி அவனை சைட் லைன் பண்ணி வீணாக்கணுன்றது தான் இதுல பெரிய குற்றச்சாட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் மிக்கவர்கள் அவங்க வந்து நீண்ட காலமா அங்க இருக்கிறாங்க. அந்த நீண்ட காலமா இருக்கிறவங்களை விட்டுட்டு 2013 2014 எழுதினவங்க எல்லாம் இப்ப முன்ன கொண்டாடுறாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இங்க இருக்கக்கூடிய அரசாங்க நிர்வாகிகள் தான் இதை செய்யறாங்க. புதுவையிலே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த நிர்வாகிகள் தான் இதை செய்யறாங்க. எங்க இருக்குது அந்த மாதிரி? எதுவுமே கிடையாது. எங்க இருக்குது குற்றச்சாட்டு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா கேளுங்க. 2019 ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான், நீங்க வந்து 600 போஸ்ட் கேட்குறீங்க, 600 போஸ்ட்டுக்கு வந்து ஃபீடர் போஸ்ட்ல எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த ஒரே கேள்வி தான், வேற எதுவுமே கேட்கல. இதுவரை அதுக்கு பதிலே கொடுக்கல இவங்க. அசிஸ்டன்ட் எல்டிசில, அதாவது யூடிசில 10 வருஷமும், அதை கம்பைண்டா யூடிசி எல்டிசி கம்பைண்டா ஒரு சர்வீஸ். இது ரெண்டும் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம், யூடிசில இருந்து 8 வருஷம். கம்பைண்டா இருந்ததுன்னா யூடிசி எல்டிசி கம்பைண்டா 10 வருஷம். அப்ப என்ன ஆகுதுன்னா 2013 வந்தவன் இன்னைக்கு வந்துடுறான் எலிஜிபிளா. சம்பளம் தர முடியாது யார் சொன்னது? யூபிஎஸ்சி இல்ல யூபிஎஸ்சி டைரக்ஷனே கிடையாது. யூபிஎஸ்சி கிளியரா இருக்குது, இல்ல அட்வைசரி நேச்சர் தான். மாநில அரசாங்கம் தான் இதை முடிவு பண்ணிக்கணும், கொடுக்கறதா இல்லையா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும்.
நாம சிபிஐக்கு எழுதுவோம். குற்றச்சாட்டே வந்து அதிகாரிகள் மீது கவர்னர் பார்த்து என்ன பண்ண போறோம்? தவறு நடந்திருக்கு, தவறை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம், இல்லைன்னா சிபிஐக்கு எழுதுவோம். அதாவது இது வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அதாவது நிர்வாகத்துறை, அதாவது டிபிஎன்ஆர் சொல்லுவோம், பர்சனல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த பர்சனலுக்கு என்னன்னா இவங்க இந்த மாதிரி சர்வீஸ் மேட்டர் மட்டும்தான் அவங்க டீல் பண்ணுவாங்க, வேற எதுவும் இருக்காது. அந்த பர்சனல் மேட்டர் பண்ற டிபார்ட்மெண்ட் பண்ற கூத்து தான் இவ்வளவு.